தாவேக இணை பொதுச் செயலாளர் சி.டி. நிர்மல்குமார் செய்தியாளர்கள் மத்தியில் பேசி வருகிறார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். ஒரே நிமிஷம். என்னன்னா பொதுவான அதாவது அவங்க வந்து பொதுவான டீடைல்ஸ் மட்டும் தான் கேட்டிருக்காங்க. அதாவது சிசிடிவி போன்ற டீடைல்ஸ் மட்டும் தான் கேட்டிருக்காங்க. அது ஒரு சில நாள்களில் நாங்கள் கொடுத்துருவோம்னு சொல்லியிருக்கோம். அதுக்கான டீடைல்ஸும் கொடுத்துருக்கோம். மற்றபடி ஒன்றும் பெருசாக ஒன்றும் இல்லை. இங்கே இருக்க சிசிடிவி ஆதாரங்கள் மற்ற என்னென்ன இருக்கோ அதெல்லாம் வந்து கேட்டிருக்காங்க. அது ஒரு லிஸ்ட் கேட்டிருக்காங்க. அது கண்டிப்பாக சம்மன் கொடுக்க வந்திருக்காங்க. சம்மன் கொடுக்க வந்திருக்காங்க. அதுல வந்து ஒரு சில டீடைல்ஸ் கேட்டிருக்காங்க. அதாவது இந்த கலந்து கொண்டவர் விவரம், மற்றபடி எனது சிசிடிவி பொதுச் செயலாளர் இணை பொதுச் செயலாளர்கிட்ட விசாரணை நடத்தணும்னு ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க. இல்ல, அது சம்பந்தப்பட்டதுல டீடைல்ஸ் மட்டும் தான் கேட்டிருக்காங்க. நம்ம ஏற்கனவே பழைய எஸ்ஐடியும் நம்ம கொடுத்துருக்கோம். பழைய தமிழக காவல்துறையில இருந்து விசாரிச்சப்பே அதை கொடுத்துருக்கோம். அதே டீடைல்ஸ் திரும்ப கேட்டிருக்காங்க. நம்ம அதை வந்து கொடுக்குறோம்னு சொல்லியிருக்கோம். அதுக்கு ஒரு டேட்டும் சொல்லி கொடுக்குறோம்னு சொல்லியிருக்கோம். மற்றபடி ஒன்றும் இல்லை. இல்ல சம்மன் வந்து இந்த டீடைல்ஸ் கேட்டு தான் இன்னைக்கு வந்து ஒரு லெட்டர் கொடுத்துருக்காங்க. அவ்வளவுதான். மற்றபடி அந்த மாதிரியான சம்மன் இது வரைக்கும் வரல. வந்தா கண்டிப்பா எங்க தரப்புல நாங்க ஆஜராக எங்களுடைய விளக்கத்தை கொடுப்போம். அந்த மாதிரியான சம்மன் இது வரைக்கும் வரல. டீடைல்ஸ் இல்ல, இது வரைக்கும் ஃபர்ஸ்ட் லெவல் அவங்க இன்வெஸ்டிகேஷனுக்கு தேவைப்படுற ஒரு சில ஃபுட்டேஜஸ் தரவுகள் கொடுக்கப்பட்டிருக்கா சார்? இல்ல, அவங்க அதை கேட்டு கொடுத்துருக்காங்க. நம்ம கரெக்டா சப்மிட் பண்ண பிறகு கொடுக்க சொல்லிருக்காங்க சார். அந்த மாதிரியான இல்ல, நாங்க ஒரு 3 நாளுக்குள்ள கொடுக்கணும். 3-4 நாட்களுக்குள்ள எங்களோட ரெப்ரசன்டேட்டிவ் மூலமா தேவையான டீடைல்ஸ் நாங்க கொடுக்கறோம்னு சொல்லிருக்கோம். அது பிரிலிமினரி அவங்களுடைய விசாரணை. சிசிடிவி ஆதாரங்கள் தவிர்த்து வேற என்ன? அது ஏற்கனவே நம்ம கொடுத்துருக்கோம். ஏற்கனவே கொடுத்துருக்கோம் எஸ்ஐடில. திரும்ப அவங்க கேட்டிருக்காங்க. அவங்க கேட்ட விஷயங்களை நாங்க கண்டிப்பா ஆலோசிச்சு நம்ம கொடுப்போம். வேற என்ன மாதிரியான ஆதாரங்கள்? நன்றி என்ன பேசியிருந்தாரு? என்ன மாதிரியான? ஒரே நிமிஷம். என்னன்னா பொதுவான அதாவது அவங்க வந்து பொதுவான டீடைல்ஸ் மட்டும் தான் கேட்டிருக்காங்க. அதாவது சிசிடிவி போன்ற டீடைல்ஸ் மட்டும் தான் கேட்டிருக்காங்க. அது ஒரு சில நாள்களில் நாங்கள் கொடுத்துருவோம்னு சொல்லியிருக்கோம். அதுக்கான டீடைல்ஸும் கொடுத்துருக்கோம். மற்றபடி ஒன்றும் பெருசாக ஒன்றும் இல்லை. இங்க இருக்க சிசிடிவி ஆதாரங்கள் மற்ற என்னென்ன இருக்கோ அதெல்லாம் வந்து கேட்டிருக்காங்க. அது ஒரு லிஸ்ட் கேட்டிருக்காங்க. அது கண்டிப்பாக சம்மன் தான் கொடுக்க வந்திருக்காங்க. சம்மன் கொடுக்க வந்திருக்காங்க. அதுல வந்து ஒரு சில டீடைல்ஸ் கேட்டிருக்காங்க. அதாவது இந்த கலந்து கொண்டவர் விவரம், மற்றபடி எனது சிசிடிவி பொதுச் செயலாளர் இணை பொதுச் செயலாளர்கிட்ட விசாரணை நடத்தணும்னு ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க. இல்ல, அது சம்பந்தப்பட்டதுல டீடைல்ஸ் மட்டும் தான் கேட்டிருக்காங்க. நம்ம ஏற்கனவே பழைய எஸ்ஐடியும் நம்ம கொடுத்துருக்கோம். பழைய தமிழக காவல்துறையில இருந்து விசாரிச்சப்பே அதை கொடுத்துருக்கோம். அதே டீடைல்ஸ் திரும்ப கேட்டிருக்காங்க. நம்ம அதை வந்து கொடுக்குறோம்னு சொல்லியிருக்கோம். அதுக்கு ஒரு டேட்டும் சொல்லி கொடுக்குறோம்னு சொல்லியிருக்கோம். மற்றபடி ஒன்றும் இல்லை. நன்றி. இல்ல சம்மன் வந்து இந்த டீடைல்ஸ் கேட்டு தான் இன்னைக்கு வந்து ஒரு லெட்டர் கொடுத்துருக்காங்க. அவ்வளவுதான். மற்றபடி ஒன்றும் அந்த மாதிரியான சம்மன் இது வரைக்கும் வரல. வந்தா கண்டிப்பா எங்க தரப்புல நாங்க ஆஜராக எங்களுடைய விளக்கத்தை கொடுப்போம். அந்த மாதிரியான சம்மன் இது வரைக்கும் வரல. டீடைல்ஸ் இல்ல, இது வரைக்கும் ஃபர்ஸ்ட் லெவல் அவங்க இன்வெஸ்டிகேஷனுக்கு தேவைப்படுற ஒரு சில ஃபுட்டேஜஸ். தரவுகள் கொடுக்கப்பட்டிருக்கா சார்? இல்ல, அவங்க அதை கேட்டு கொடுத்துருக்காங்க. நம்ம கரெக்டா சப்மிட் பண்ண பிறகு கொடுக்க சொல்லிருக்காங்க சார். அந்த மாதிரியான இல்ல, நாங்க ஒரு 3 நாளுக்குள்ள கொடுக்கணும். 3-4 நாட்களுக்குள்ள எங்களோட ரெப்ரசன்டேட்டிவ் மூலமா தேவையான டீடைல்ஸ் நாங்க கொடுக்கறோம்னு சொல்லியிருக்கோம். அது பிரிலிமினரி அவங்களுடைய விசாரணை. சிசிடிவி ஆதாரங்கள் தவிர்த்து வேற என்ன? அது ஏற்கனவே நம்ம கொடுத்துருக்கோம். ஏற்கனவே கொடுத்துருக்கோம் எஸ்ஐடில. திரும்ப அவங்க கேட்டிருக்காங்க. அவங்க கேட்ட விஷயங்களை நாங்க கண்டிப்பா ஆலோசிச்சு நம்ம கொடுப்போம். வேற என்ன மாதிரியான ஆதாரங்கள்? நன்றி. கரூர் சம்பவம் தொடர்பாக சில விவரங்களை கேட்டு பெறுவதற்காகவும் சம்மன் கொடுப்பதற்காகவும் மட்டுமே சிபிஐ அதிகாரிகள் வந்தார்கள் என்று செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கையில் திரு நிர்மல்குமார் தெரிவித்ததை பார்த்தோம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.